யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அரசியல் வந்து பொதுவானது. எல்லாருமே வரணும், எல்லாரும் வரலாம். என்ன ஒன்று ஹேபிச்சுவலாக வந்து எத்தனை நாள் கால் ஷீட்டு, என்ன பேமெண்ட்டு, என்ன ஸ்கிரிப்டுன்னு கேட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அரசியல் வராமே இருக்கலாம். விதமான ஒரு பப்ளிக் இஷ்யூவுக்கும் எதுக்குமே அவர் குரல் கொடுத்ததில்லை, முன்னாடி வந்ததில்லை, எதுக்குமே பேசினதில்லை. அவர் அரசியலுக்கு வந்து இந்த 2 வருஷத்துல எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு, எத்தனை தர்ணா பண்ணியிருக்காரு, எத்தனை இடத்துல குரல் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் வீட்டில் உட்காந்துக்கிட்டே சொல்லலாம், இதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க, அதாவது சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி அரசியல் மேடையிலலாம் வந்து பேசினானா அதெல்லாம் வேலை. வந்து ஆக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, வந்துட்டாரு. 2 இயர்ஸ் ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஆனிவர்சரியும் கொண்டாடிட்டாங்க, அதாவது அரசியலுக்கு வந்ததுக்காக. இப்போ ஒரு ஆக்டர் வந்து அரசியலுக்கு வந்தது நல்லதா கெட்டதா? அவர் ஏன்னா அவர் புதுசா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவருக்கு, இல்லை அவர் படமே நடிச்சிருக்கலாமா? யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அரசியல் வந்து பொதுவானது. எல்லாருமே வரணும், எல்லாரும் வரலாம். என்ன ஒன்று ஹேபிச்சுவலாக வந்து எத்தனை நாள் கால் ஷீட்டு, என்ன பேமெண்ட்டு, என்ன ஸ்கிரிப்டுன்னு கேட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அரசியல் வராமே இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே கொழுந்து எறிகிற விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டை பாதிக்குது, நாட்டை பாதிக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் குரல் கொடுத்துட்ருக்கு. எந்த விதமான ஒரு பப்ளிக் இஷ்யூவுக்கும் எதுக்குமே அவர் குரல் கொடுத்ததில்லை, முன்னாடி வந்ததில்லை, எதுக்குமே பேசினதில்லை. அவர் அரசியலுக்கு வந்து இந்த 2 வருஷத்துல எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு, எத்தனை தர்ணா பண்ணியிருக்காரு, எத்தனை இடத்துல குரல் கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் வீட்டில் உட்காந்துக்கிட்டே சொல்லலாம், இதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புங்க, அதாவது சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி அரசியல் மேடையிலலாம் வந்து பேசினானா அதெல்லாம் வேலைக்கு. இன்னைக்கு கூட மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயரா பேசியிருக்காரு. ஃபயராக பேசுறது வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னுவாங்க. நாளைக்கு இந்த விலைவாசிக்கு என்ன பண்ண போகிறாரு? இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அவ்வளோ ஹையாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம உரிமை நாளுக்கு நாள் பறி போய்கிட்டே இருக்குது. நம்மளோட கல்வி உரிமை பறி போக தெரிஞ்சு கடைசியில் எப்படி எப்படியோ அப்படியே போராடி நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தை கூட பேசலை. இல்லை கரெக்டுண்ணா. பட் ஆனால் இத்தனை வருஷம் எவ்வளோ பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சென்னையோ சரி, தமிழ்நாடு இல்லை இந்தியா டோட்டலாக எதுவுமே மாறினது கிடையாது. ஸோ இவர் வந்து சேஞ்ச் ஆகும்னு ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் இங்கே இருந்துட்டு இதே கேமராவை தூக்கிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வடநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம், இந்த அரசியல் கட்சிகள் 60 ஆண்டு காலமாக என்ன பண்ணியிருக்குன்றது தெரியும். ஓகே. இன்னைக்கு இங்கே இருக்க இந்த எந்த கட்டமைப்பும் வடநாட்டில் கொஞ்சம் தாண்டிட்டீங்க, கும்மிடிப்பூண்டி தாண்டாங்கல்ல, அங்கிட்டலாம் தாண்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இங்கே எந்த இடத்துல வேணாலும் பஸ் ஏறி நடராஜனில் கூட போய் இறங்கலாம், பத்திரமா போகலாம், போய் சேரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா கனெக்டிவிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் செல்ஃபோன் டவர் இருக்குது, எல்லா பக்கமும் ஆட்கள், நல்ல ஹோட்டல் இருக்குது, சாப்பிட வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது, கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற அளவுக்கு துவக்கநிலை பள்ளியோ மேல்நிலை பள்ளியோ எங்கேயுமே கிடையாது. காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ மெடிக்கல் காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக வந்துருக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குது என்ன இல்லைன்னு அவரை சொல்லுங்க. கரெக்ட். பட் ஆனா வந்து இப்போ உங்களுடைய கருத்து என்னன்னா, இப்போ அரசியலுக்கு வரலான்றீங்களா இல்ல ஆக்டிங்லயே இருக்கலான்றீங்களா? அவரு பேசுற பேச்சுக்கு பேசாம சினிமாவே சூப்பரா இருக்கு, அதை ரொம்ப நான் ரசிக்கிறேன். நீங்க விஜய் படம்லாம் தேட்டர்ல பாப்பீங்க? இல்ல, நாங்க பாப்போம், விசில் அடிப்போம், ஆனா வந்தா ஓட்டு போட மாட்டோம். தவிர்த்து இப்போ அஜித் இப்போ அரசியலுக்கு வரல, அவர் வரவும் மாட்டாரு. ஒருவேளை அஜித் வந்து அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிறீங்களா? சார் யாருனாலும் வரலாம் சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ நிற்கட்டும். இப்போ உதயநிதி ஒரு பெரிய இடத்த விட்டு பிள்ளை, அவ்வளோ அரசியல் செல்வதாக்குள்ள. ஆனால் அவர் ஓடி ஓடி போய் கக்கூஸ்லாம் நிரம்பி வெளியுதா, இப்போ தாக்கடை ஓடுதான்னு அத்தனை நாள் பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ப்ரமோஷனே வந்துச்சு. அவ்வளோ பெரிய ஹெரிட்டேஜ் உள்ள ஆளுக்கு அத்தனை தலைமுறையாக இருக்கிறவங்களுக்கே அவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. நான் ஒன்றுமே பண்ணாமல் வந்துட்டு நான் வந்து அரியணையில் உட்காருவேன்றது வந்து அது வேற பத்தாவதுக்கு ஒரு பெரிய டயலாக் வேற சொல்கிறாங்க. மாற்றத்தை கொடுப்பேன், என்ன இருக்கு என்ன இல்லை அதை கரெக்டாக சொல்லு, இருக்குன்னே தெரியலை. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் போய் பாருங்கள், நம்ம எவ்வளோ போராடி எவ்வளோ முன்னேறி இருக்கோம். வடநாட்டிலேருந்து வர்றவங்க தே ஃபீல் திஸ் பிளேஸ் இஸ் வெரி சேஃப். ஏன்? படிப்பு. நம்ம படிப்பு வந்து நம்ம கழு பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஒவ்வொன்றா கவனித்து நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ண போகிறா? எந்த டிராஃப்ட்டுமே கிடையாது. சும்மா வந்து மேலே பேசுகிறாங்க. நான் உடனே சினிமா கிடையாதுங்க, அது எனக்கு உடனே அது பண்ணிட்டு அப்படி உடனே அரியணையில் வந்து உட்கார்றதுலாம் நடக்காத காரியம். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் தளபதினா யார்? 2 தளபதி இருக்காங்க. அது உங்களை பொறுத்த வரைக்கும் தளபதினா யார் யாரு? தளபதினா சின்ன வயசுலேருந்து அரசியலில் ஊறி வந்து அதுக்கப்புறம் போராட்டங்கள்லாம் மேடை நாடகம் போட்டு, தெரு நாடகம் போட்டு, தெருக்கூட்டங்கள் போட்டு, என்ன அரசியல் பிரச்சாரம் பண்ணி ஒரு கட்சியின் கொள்கையில் வந்து அதுக்கப்புறம் மாணவர் அணின்னு ஆரம்பித்து அது வந்து கிட்டத்தட்ட வட மாநில தலைவர்கள் எல்லாருக்கும் அவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க.
அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரேடு நடத்தி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் தளபதினு பேர் வாங்கினார், ஒரு அர்த்தம் இருக்குது. கண்டிப்பா. சும்மா 2 படம் எடுத்துட்டு உடனே என் படம் 300 நாள் ஓடும் அப்படின்னா இவங்க எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இல்ல இப்ப படத்துலயும் அவர் தளபதி தானே சொல்றாங்க. அது என்ன பேர் வேணாலும் சொல்லலாம் சார். அது நிறைய நடிகர்கள் அந்த அவருக்கு முன்னாடி சீனியர்ஸா சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் தலைப்பெல்லாம் கொடுக்காதீங்க, என்ன புரட்சி தமிழன் அப்படின்னா இன்னும் அதை யாருக்கும் தெரியாது எனக்கு. புரட்சின்னா என்ன புரட்சி பண்ணாங்க? கரெக்ட் தான். நம்மலாம் போராடுறது கூட போக மாட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப சொகுசு வாழ்க்கையில் இருக்கோம். கண்டிப்பா. வெரி கம்ஃபர்டபுள் லிவிங். நம்மளுக்கெல்லாம் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கு போராடணுமோ சம்பளத்துக்கு போராடணுமோ எதுக்குமே போராட வேண்டியதில்லை. கம்ஃபர்டபுள் லிவிங் மாதிரி இருக்கு. இந்தியாவில் யூஎஸ் மாதிரி தமிழ்நாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் புரட்சின்றதெல்லாம் அதெல்லாம் irrelevant terms. சரி, ஓகே. நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. விஜய் சாருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல படமா நடிங்க, நாங்கள் விசில் அடிக்கிறோம், அதை விட்டுருங்க. ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா வரலாம், தெரிஞ்சு வந்து கொள்கை பேசினா பரவாயில்ல. பட் ஆனா இப்பதுல இருந்து வந்தா தானே நான் அப்புறம் நம்ம பண்ண முடியும். நீங்க வாங்க, வரல வயசானதுக்கு அப்புறம் வந்து ஒன்றும் இல்லைங்க, எப்பனாலும் செய்யலாங்க. இப்போ இவரு ஸ்டாலின் எங்க இருக்கும்போது வந்தா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஸ்டாலின் அவ்வளோ முதலமைச்சரோட பிள்ளையா இருந்தப்பே வர முடியல. 70 வயசுலாங்க பழகி வர முடிஞ்சுச்சு. அத்தனை நாள் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நீங்க இன்னில இருந்து வேலை பாருங்க. ஒரு எம்எல்ஏவாக பாருங்க, இல்லை ஒரு ஏரியா கவுன்சிலராக பாருங்க. எவனுக்குமே கவுன்சிலர் ஆகிறது இஷ்டமே கிடையாது. எப்படி தெருவில் போய் நின்றுட்டு இருக்கணுமா அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் ஆயிரம், கவுன்சிலர் ஆகு, அப்புறம் மேயர் ஆகு, அப்புறம் எம்எல்ஏ ஆகு, அப்புறம் எம்பி ஆகு. டெல்லியில் போய் குரல் கூட எந்திரிக்கவே விட மாட்டானுங்க. 3 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுக்குறான் நம்மளுக்கு. அந்த 3 நிமிஷத்துல ஒரு மாநிலத்தோட இஷ்யூஸ் எல்லாம் சொல்லணும், இந்த நாட்டோட இஷ்யூஸ் எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் போராடிட்டு அதுக்கப்புறம் இங்க வா, இங்க வந்து நீ கட்சி ஆரம்பி, இல்லை கட்சியிலே இருந்து போராடி மேலே வா, அது வேற விஷயம். எந்த வேலையுமே செய்யாம நான் போய் நேரா போனேன் ஓட்டப்பந்தயத்துல ஓடாமையே ஒருத்தனை கொண்டு போய் பரிசு கொடுக்கணும். அடுத்தவங்கள ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. இங்க மாத்தி மாத்தி 2026ல அவர் நின்ற முடிவாயிடுச்சு. நிக்கட்டும், அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களோட டெபாசிட்டே காலி ஆயிடும். எவ்வளவு விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, அஜித் ஃபேன்ஸ் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆகாதுங்க. இப்ப எம்ஜிஆர் செத்தப்ப ஜானகி அம்மா வந்தாங்க, உங்களுக்கு பயங்கர கூட்டம். ஜெயலலிதா அம்மா வந்துச்சு, அதுக்கு பயங்கர கூட்டம். ஜிகே மூப்பன் அவருக்கு பயங்கர கூட்டம். சிவாஜி கணேசன் வந்தார், அவருக்கு பயங்கர கூட்டம். அப்போ எல்லாருமே கேட்டாங்க, என்ன எல்லாத்துக்கும் கூட்டம் வருது, கலைஞருக்கு ஒரே அளவு தான் வருது, எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் வருதுன்னு. கடைசியில் பார்த்தது ஜெயிச்சது இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளே தான் அந்த இது இருக்குமே தவிர, ஓட்டிங் டொமைன் இருக்குமே தவிர அது வெளியிலேயே போகாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இவங்கள தவிர வேற எவனும் வந்து எதுவுமே செய்ய மாட்டான். அது இப்போ இருக்க சினாரியோ 2026 வந்து எல்லா போல்ஸுமே ஷோயிங் above 50 ஓட் ஷேர் பொறுத்த வரைக்கும். ஸோ விஜய் சார் நடிச்சா மட்டும் போதும். நடிச்சா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது யதார்த்தமா நடிங்க. சொட்டை ஒழிஞ்சுன்னா சொட்டை ஒழிஞ்சு, மீசை போச்சுன்னா மீசை நரைச்சிச்சு. அப்புறம் விஜய் அஜித் இருக்கார்ல, ஃபுல்லா நரமுடியோட தான் நடிக்கிறாரு. கண்டிப்பா யதார்த்தமான நம்ம ரஜினி சார்லாம் சாதாரணமா வெளியில வராரு, ஆர்டினரியா வராரு. சினிமால எப்படி வேணா நடிக்கலாம். ஆனா அது அவர் சூப்பர் ஸ்டாரே அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அரசியல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுப்பான, அதே தான் எல்லாத்துக்கும். இல்ல அரசியல் வரேன்னாரு, கடைசியில அவர் வரல. ஆனா விஜய் சார் சொன்னாரு, ஆனா வந்துட்டாரு. ஆமா, அதுதான். இல்ல அது அவர் 80ல எழுதியிருக்காரு. ரஜினிகாந்த் 80ல எழுதியிருக்காரு, இது வந்து ரொம்ப டஃப் கேம், இதுல வந்து உள்ள போறதை எல்லாம் ஏற்றி விடுறாங்க, அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு அவர் எழுதியிருக்காரு. அவர் எவ்வளோ புஷ் பண்ணாங்க. அவர் யாரா புஷ் பண்ணுறதுக்காக வருவார், அப்புறமேல போய் அது மாதிரி தான். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணணும். நீங்கள் களத்தில் இறங்கி மக்களுக்காக நீங்கள் எதையும் பண்ணாமல் நீங்கள் எதையுமே சாதிக்கவே முடியாது. அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, விஜய் சாரை வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது பண்ணுங்க, பண்ணிட்டு வந்து நில்லுங்க. கரெக்ட், எக்ஸாக்ட். அது வரைக்கும் படமே பண்ணுங்க, நல்லா படம் பண்ணுங்க. நாங்கள்லாம் ஜாலியாக அடிப்போம், விசில் அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அடுத்த நாளுக்கு எலெக்ஷன் வச்சு இன்னைக்கு உங்கள் படம் பயங்கரமான படமாக இருந்தாலும் அடுத்த நாள் ஓட்டு போட மாட்டாங்க. வேலை பார்க்கணும்.